சகுனி மகாபாரதம் மகாகாவியத்தில் மிகவும் முக்கியமான குருதியான மற்றும் நுண்ணறிவு மிக்க கதாபாத்திரமாக விளங்குகிறார். அவரின் வஞ்சனை, சதியுடன் கூடிய வாழ்க்கை மகாபாரத போரை தூண்டியது. வாருங்கள் நண்பர்களே, இவரின் வாழ்க்கை வரலாறும் மற்றும் அவரது செயல்களும் இந்த கதையில் காணலாம். மகாபாரத காலத்தில் காந்தார நாட்டு மன்னர் சுபலனுக்கு பல மகன்கள் இருந்தனர். அவர்களில் கடைசி மகனாக பிறந்தவர் சகுனி. காந்தாரி எனும் அவரது மகள் அழகு, அறிவில் சிறந்தவள். காந்தாரியின் திருமணம் குறித்து பெரும் சர்ச்சை எழுந்தது. பீஷ்மர் திருதராஷ்டிரருக்கு ஒரு தகுந்த மணப்பெண் தேடும் வேளையில் இருந்தபோது காந்தாரியின் அழகையும் அறிவையும் கண்டு காந்தார நாட்டிற்கு தனது ஒற்றர்களை அனுப்பினார். அவர்கள் திரும்பி வந்து கூறியது மிக அதிர்ச்சி அளிக்கின்ற செய்தியாக இருந்தது. ஜோதிடர்களுக்கு காந்தாரியின் முதல் கணவருக்கு ஆயுள் இல்லை என கூறினார்கள். இதனால் காந்தாரியின் பெற்றோர் சாத்திரப்படி ஒரு வழியை தேடினர். அவர்கள் காந்தாரியை ஒரு ஆட்டுக்கடாவுக்கு மணம் செய்வித்தனர். பின்னர் அந்த ஆட்டுக்கடாவை பலியிட்டனர். இது அன்றைய சாஸ்திர விதிகளின் அடிப்படையில் ஒரு சிக்கலான வழக்கு. காந்தாரி சாஸ்திரத்தின் விதவையாக கருதப்பட்டாள். காந்தாரி திருமணத்தின் பின்னணி பீஷ்மருக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. ஆடு மட்டும் பலி கொடுக்கப்படாமல் இருந்திருந்தால் காவுர் அவர்களின் தந்தை ஆட்டுக்கடாவாகி இருக்கும் என்று ஜோதிடர்கள் கூறியது பீஷ்மருக்கு அதிக கோபத்தை தூண்டியது. காந்தாரி ஒரு விதவையா என்று ஆத்திரமாக நினைத்தார் பீஷ்மர். என்னை சுபலன் ஏமாற்றிவிட்டான். ஒரு விதவையா என் மருமகளாக குருவம்சத்திற்கு கொண்டு வந்தேன். இதை உலகம் அறிந்தால் நம்மை இழிவாக நினைக்கப் போகின்றது. சுபலன் குடும்பத்தையே அழித்து இந்த அவமானத்தை உலகிற்கு தெரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். இந்த எண்ணத்தில் துடித்த பீஷ்மர் சுபலனையும் அவருடைய மகன்களையும் பிடித்து சிறையில் அடைத்தார். ஆனால் பீஷ்மர் தர்மத்திற்கு விரோதமான செயல்களை செய்ய விரும்பாதவர். ஒரு குடும்பத்தையே அழிப்பது அதர்மம் என்பதை அவர் அறிவார். அதனால் தினமும் ஒரு கைப்பிடி அரிசி மட்டுமே அவர்களுக்கு உணவாக அனுப்பினார். சுபலனும் அவரது மகன்களும் அந்த சிறைக்குள் பட்டினி அடைந்து துன்பத்தில் இருந்தனர். சுபலன் பீஷ்மரின் கொடுமை குறித்து நன்கு அறிந்திருந்தார். எங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த சிறிய அளவு உணவால் நாங்கள் தப்பிக்க முடியாது. பீஷ்மரை பழிவாங்குவது மட்டுமே வழி என சுபலன் யோசித்தார். நாட்கள் செல்ல செல்ல சிறைக்குள் உணவுக்காக சண்டைகள் ஏற்படத் தொடங்கின. சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு ஓரளவிற்கு எவரும் பிழைத்து பிறகும் வேறெவரும் வாழ்வதற்கு பிரச்சனை என்ற நிலை. அப்போது சுபலன் ஒரு யோசனையை முன்மொழிந்தார். நம்மில் ஒருவன் மட்டும் புத்திசாலியாகவும் வலிமையாகவும் இருக்கட்டும். அந்த ஒருவன் மட்டும் உணவை உண்டு பிழைத்து விடட்டும். பின்னர் அவன்தான் பீஷ்மரை பழிவாங்க வேண்டும். சுபலனின் இந்த யோசனைக்கு அனைவரும் உடன்பட்டனர். முடிவாக சகுனிதான் அந்த ஒரே பிழைப்பாளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒவ்வொரு நாளும் சகுனி மட்டுமே அந்த கைப்பிடி அரிசியை உண்டு பிழைத்தார். இதுவே பின்னர் சகுனியை குருவம்சத்தை அழிக்க காத்திருந்த மிகச் சிறந்த புலியாக உருவாக்கியது. வயதில் இளையவனான சகுனிதான் உணவை சாப்பிட தேர்ந்தெடுக்கப்பட்டான். குடும்பத்தில் சகுனியின் முன் பட்டினி கிடந்து ஒவ்வொருவராக மடிந்தனர். இறக்கும் முன் சுபலன் சகுனியின் கால்களில் ஒரு காலின் கணுக்காலை அடித்து உடைத்தான். இனி நீ நடக்கும் போதெல்லாம் நொண்டுவாய். ஒவ்வொரு முறை நொண்டும் போதும் காவுரவர் செய்த அநீதியை நினைவில் கொள். அவர்களை மன்னிக்காதே என்றார். சாகும் தருவாயில் தன் மகனிடம், நான் இறந்த பிறகு என் கைவிரல் எலும்புகளை எடுத்து தாயக்கட்டையை உண்டாக்கு. அதில் என் ஆத்திரம் முழுவதும் நிறைந்திருக்கும். நீ எப்படி தாயக்கட்டையை போட்டாலும் நீ விரும்பியபடியே எண்ணிக்கை விழும். நீயே எப்போதும் வெற்றி பெறுவாய் என்றார். சிறிது காலத்தில் சுபலனும் அவனது பிள்ளைகளும் இறந்து போயினர். சகுனி மட்டும் தப்பி பிழைத்து காவுர் அவர்களுடன் பீஷ்மரின் கவனிப்பில் பாதுகாப்பில் வாழ்ந்தான். ஆனால் பீஷ்மர் தன் குடும்பத்தை அழித்தது போல பீஷ்மரின் குடும்ப வீழ்ச்சிக்காக திட்டமிட்டு கொண்டே இருந்தான். சகுனி மிகவும் விவேகமான மற்றும் சதிகாரமான மனிதராக வளர்ந்தார். துரியோதனனின் நண்பனாகவும் ஆலோசகராகவும் மாறினார். அவரது முக்கியமான பணி பாண்டவர்களுக்கு எதிரான காவுர் அவர்களின் வெற்றியை உறுதிப்படுத்துவதுதான். இதனால் தான் குருக்ஷேத்திர போரை தொடங்க வைத்தார். இப்பாண்டவர்களுடன் சூதாட்டத்தில் சதிவழி விளையாடிய சகுனி துரியோதனனை தூண்டி திருதராஷ்டிரரின் அரசர் சபையில் அவர்களை அழைத்தார். சகுனி நுட்பமாக சூதாட்டத்தில் சூழ்ச்சி செய்ததால் பாண்டவர்கள் தங்கள் அரசாங்கத்தை இழந்தனர். சகுனியின் மிக முக்கியமான செயல் பாண்டவர்களை வனவாசத்துக்கு அனுப்பியதும் மற்றும் திரௌபதியின் அவமானத்தை ஏற்படுத்தியதும் தான். இது குருக்ஷேத்திர போரை உண்டாக்கிய முக்கிய காரணங்களில் ஒன்றாகும். சகுனியின் ஆழமான சதி அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. சகுனியின் வாழ்க்கை முழுவதும் சதியும் சுயநலமும் நிரம்பியதாக இருந்தது.
தனது குடும்பத்தின் பழிக்காக அவரின் செயல்கள் வெறும் பழிவாங்கல் மட்டுமின்றி குருவர்கள் மற்றும் பாண்டவர்களை அழிக்க காரணமாக இருந்தது. சகுனியின் வாழ்க்கை வரலாறு சதிகளாலும் மோசங்களாலும் நிரம்பிய ஒன்று. அவரின் செயல்கள் பெரும் அழிவை ஏற்படுத்தினாலும் அவரது நுட்பமான அரசியல் காய்ச்சல்கள் மகாபாரத கதையின் மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறது.